Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram and Facebook ரெண்டுலயுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பொங்கல் க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ கொஞ்சம் க்ளீனிங் ப்ரீப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு ஒன்று ஒன்றா காட்டலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோஃபாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் தான் வந்துச்சு. இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இதை ஹைட் பண்ணிவிட்டு அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்க மாதிரி லெதர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணேன். ஏற்கனவே இருந்த குஷனோட டபுள் ஹைட் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். பட் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்தது மறுபடியும் வந்து லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லி ஏற்கனவே இருந்த ஃபோமையும் வந்து இதில் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைட் வர மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஓகே இதிலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொண்டு வந்தது போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மெயினாக இந்த மாதிரி ப்ளைனாக வந்து உட் பேஸில் வாங்கினதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபேப்ரிக்கோ ஃபுல் லெதரோ வாங்கினோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த மாதிரியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக வந்து உட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினது. ஸோ அவங்க கொண்டு வந்த ஃபஸ்ட்டு குஷன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து இதை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த ஃபோமை வந்து இதில் ஆட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஃபோம் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதிலே வந்து இது இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஓல்டு ஃபோமையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஹைட்டும் வந்து நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸும் வந்து ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி லெதர் அப்படின்னா நம்ம தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்து போட்டாச்சு. ஸோ இந்த சேஞ்ச் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கேன். நார்மலாக இருந்த குஷன் மேலே வந்து நான் கிளாத் வந்து எப்போவுமே வந்து ரேப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அழுக்கானா வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. பட் அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கிளாத் ஒவ்வொரு டைமும் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் வந்து பெர்மனெண்ட்டாக இந்த மாதிரி போட்டாச்சு. இது லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய 2 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். மாமாஎர்த்தோட ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரைஸ் ஃபேஸ் வாஷ் அண்ட் ரைஸ் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்ல கிளாஸி ஸ்கின் வந்து கொரியன் மாடல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா அழகாகவும் ப்ரெசன்டபுளாக இருக்கும். அம்மாங்க அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸை வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ஸ்கின் கேரில் வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெடி பண்ணி அப்புறம் வந்து நம்ம டெய்லி அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். 2 நாள் பண்ணிவிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ அதுக்கான ஈஸியான சொல்யூஷன் தான் மாமாஎர்த்தோட ரைஸ் ரேஞ்ச். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக குயிக்கராக வந்து நம்ம டெய்லி வந்து ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாமாஎர்த்தோட ரைஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய க்ரீஸினஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ பிஃபோர் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக ஆயிலியாக அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வாஷ் பண்ண உடனேவே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ப்ரைட்டாக கிளியராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின்னும் வந்து நமக்கு கொடுக்கும். ரைஸ் ஃபேஸ் வாஷோட கீ இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வாட்டர். இது ஸ்கின்னை வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணி கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இதனால் ஸ்கின் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நியாசினமைட். இது டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியராகவும் வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஓட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட மாய்ச்சரை வந்து ரீட்டைன் பண்ணி லாக் பண்ணி ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்கள். வாஷ் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மாமாஎர்த்தோட ரைஸ் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி நல்லா கிளாஸ் லைக் ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக ஈவனாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து பார்த்திங்கன்னா குட்னஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் நியாசினமைட் இருக்குது. இது வந்து நான் ஸ்டிக்கி அண்ட் நான் க்ரீஸியாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து இது செட் ஆகும். டக்குன்னு ஒரு குயிக்காக 2 ஸ்டெப்பில் நமக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்கின் ரிஃப்ளெக்ஷன் சேலஞ்ச் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து நம்ம லைட்லேயோ சன்லைட்லேயோ போகும்போது நல்ல ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும்.
மாமார்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமார்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கூட நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸு லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாமார்த் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கிது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மாமார்த் வெப்சைட்டில் போய்ட்டு abhi2023 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போத் மாமார்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரீப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் சப்ளைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இல்லையோ அது எல்லாமே வந்து ஜியோ மார்ட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதில் வந்து நான் 3000க்கு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 3000க்கு 800 டிஸ்கவுண்ட் ஆச்சு. ஸோ இதில் சில ஐட்டம்ஸ் க்ளீனிங் சப்ளைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் இருக்கும். அதுக்கப்புறம் 2 வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். அப்புறம் சூப்பர் சேவர் பேக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இல்லையோ அது எல்லாமே வந்து பல்க் பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டேன். மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் தான் வந்து நான் வாங்குவேன். ஸோ அங்கே வந்து நம்ம லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆள் அனுப்பி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இல்லை, எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து 2 days வந்து லிஸ்ட்டு வந்து நோட் பண்ணேன். ஸோ அதில் நோட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக அனுப்பிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இருந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டு வந்து டியூ டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வந்து அலையவும் முடியாது. என்னென்ன ஐட்டம் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து ஸ்டாக் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ பூஜை ரூமுக்கு தேவையான பூஜை ஆயில், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து கோல்டு வின்னர், அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து பச்சரிசி, வெல்லம், உப்பு, அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் சுண்டல், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வாங்கியாச்சு. நம்ம கபோர்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பிரிக்காமல் அப்படியே வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று நம்ம தீரும்போது நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்பப்போ போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் இதெல்லாமே வந்து பிஃபோர் டே நைட்டே வந்து ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டே வரைக்கும் ட்ரை பண்ண விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் சேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் தான் வந்து தைச்சு கட்டி விட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு குஷனில் வந்து டர்ட் ஆகாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இப்போ பொங்கல் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலரில் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக வச்சுருப்பேன். ஸோ இதை தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து டைப் பண்ணி விட போகிறேன். இப்போ சேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது டேபிள் கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து ஹாலில் குஷன், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து ஒரு இடத்துல வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எப்போவுமே வாங்குவோம். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் வந்து ஆயிலும் வேணுங்கிற அளவுக்கு ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரீஃபில் பண்ணிடலாம். கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு புதுசு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹாட் வாட்டர் டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு ஒரு 1 hour வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரஷ் விட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா புதுசு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமே வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பாட்டில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா குக்கிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். தீர நம்ம வந்து ரீஃபில்லும் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் தான் வந்து நான் எப்போவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரூமில் வந்து ஆதோவோட டாய்ஸ் கபோர்டு இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எறும்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டீக்ளட்டர் பண்ணி அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே சில புக்ஸு, சில A4 ஷீட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த சிங்கிள் கபோர்டில் இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கு வந்து லைனரும் வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த லைனர் தான் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் கபோர்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்ட் பக்கத்துலேயே வந்து அதோட டாய்ஸ் கபோர்ட், இதுவும் வந்து ரொம்ப நாளாகவே வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டனால ஃபுல்லாக வந்து கிளம்ஸி ஆயிடுச்சு. ஸோ நிறையா டாய்ஸ் அங்கே இங்கேயும் இருந்துச்சு. அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு
ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டேன். அதுக்கும் வந்து லைனர் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது எல்லாமே வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இன்டீரியர் க்ளீனிங், அதாவது கபோர்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம தான் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ வெளியே இருக்க வேலைகள் கூட நம்ம வந்து ஹவுஸ் ஹெல்ப்போ யாராவது சப்போர்ட் மூலமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து நான் அப்பப்போ ஒரு நாள் ஒவ்வொரு ஒர்க்காக வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எல்லா டாய்ஸையுமே வந்து செக்ரிகேட் பண்ணி ஒன்று செப்பரேட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்லியாக சொல்லும் போது அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அந்த பொருளை அதே இடத்துல வச்சிடுறாங்க விளையாண்டு முடிச்சுட்டு. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த கபோர்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. கீழே அதுக்கப்புறம் டாய்ஸ் கபோர்ட், சைட் கபோர்டு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் சைடில் வந்து 2 சைடுமே வந்து எனக்கு 2 ட்ராவர் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 ட்ராவர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து இது வரைக்கும் லைனர் போட்டதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து லைனர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்குது, சீக்கிரம் வந்து டர்ட் ஆகிற மாதிரியே இருக்குது. அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து லைனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 4க்கும் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஸோ லைனர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த லைனர் போட்டுட்டேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ட்ராவில் வந்து ஆதோட இன்னர்வேரில் இந்த ஆர்கனைசரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து வீட்டுக்கு போடுற டிஷர்ட்ஸு அது எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வைக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்க 2 ட்ராவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இப்போ எம்டி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நியூபார்ன் கிளாத்ஸ்லாம் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ராவர் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வியர்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லா ஒர்க் அவுட் அவுட்ஃபிட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கண்டெய்னர்ஸ், எம்டி கண்டெய்னர்ஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு மட்டும் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கபோர்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய 2 ஜன்னல், விண்டோஸு, தூணு, இது எல்லாமே வந்து ஹவுஸ் ஹெல்ப் வச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுல் ஹவுஸ் டீப் க்ளீனிங்கும் வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு அடுத்த விலாகாக வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து பொள்ளாச்சியிலேருந்து எங்கள் மாமா வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாவோட அண்ணா கதிர் மாமா. ஸோ இவங்களோட பசங்கள்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னோடய விலாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்ரீராம் சரண்லாம். ஸோ மாமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பலகாரம்லாம் வாங்கிட்டு அதுக்கு வந்து ஞாபகார்த்தமாக வந்து ஒரு கிஃப்ட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜிலேபி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் மாமா மட்டும்தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. கிஃப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரே வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ சர்ப்ரைசிங்காக அது வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லான கிஃப்ட்டு. ஸோ எப்போவும் ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பூஜை ரூமில் வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு, இல்லை வந்து கோயிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா தேங்காய் பழம்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பித்தாளை ட்ரே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மாமா வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொங்கலுக்கான ப்ரீப்ரிப்ரேஷன், க்ளீனிங் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து மாமாஎர்த்தோட ரைஸ் ரேஞ்ச் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா abi2023 அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போத் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.